இந்த வீடியோவில் ஜூலி, நம்ம மொட்டை, கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரீஸ் சீசன் 2 எபிசோட் 10ல் என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த நாள் அப்படியே விடியுது. ஸோ பாய்டு வந்து ஜூலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னியோட வீட்டில் வந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ கென்னி, கிறிஸ்டி எல்லாருமே வந்து ஜூலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெளியே வந்து நம்ம ஜேடுமே வந்து உட்காண்ட்ருக்கான். ஸோ பாய்டுமே வெளியே போய் நின்றுருக்கான். ஜேடு ஏதோ வாரிட்டு இருக்கான். என்னென்னா, இந்த ஊரே வந்து ஒரு பசில் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுதான் தெரில. ஒரு கனெக்ஷன் இருக்குது, நம்ம வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இது என்ன இடம்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் மொட்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு வந்து ஒரு மாதிரி உளறிகிட்டே இருக்கான் நம்ம பாய்டுக்கிட்ட. ஸோ பாய்டுமே வந்து அப்படியே போகிறான். ஸோ கென்னியுமே வரான். எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது சாராவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டுமே வந்து போகிறான். ஏன்னா ஜேடை வந்து சொல்லிட்டு இருந்தால, ஸோ இந்த பிளேஸுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. ஸோ இந்த பிளேஸ் கூட கனெக்டான ஒரு ஆள் தான் வந்து சாரா. ஸோ அவளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் பாய்டு வந்து சாராவை தேடி போயிட்டுருக்கான். இப்போ நம்ம டோனா, எல்ஜின், அதுக்கப்புறம் சொட்டமண்டை, அதாவது நம்ம எலிசை கத்தியால் குத்துனான்ல, ஸோ அந்த சொட்டமண்டை, ஸோ இவங்க எல்லாருமே காரில் வந்து நம்ம மொட்டைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறது தான் அந்த காட்டுக்குள்ளே தேடுறதுக்கு வேண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மொட்டை வந்து மல்லாந்து படுத்துட்டு இருக்கான். அவன் கண்ணை பார்த்தா அவனுக்குமே ஜூலிக்கும் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு வெள்ளை கண்ணாக மாறிச்சில்ல, அதே மாதிரி தான் இவன் கண்ணும் வெள்ளையாக இருக்குது. ஸோ டக்குன்னு பயங்கரமாக அவன் கத்துறக்கும் ஆரம்பிக்கிறான். அவன் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படின்னா நம்ம ஜூலி, கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேருமே வந்து கத்துறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒன்று மூலிமா இவங்க 3 பேருமே வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம பாய்டு, கென்னி, சாரா இவங்க 3 பேருமே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. எதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம பாய்டு வந்து சாராவை கூட்டிகிட்டு, ஸோ இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பாய்டு வந்து ஒரு பில்டிங்குள்ளே மாட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த மார்ட்டினை பார்த்தது அங்கேருந்து தான் அந்த வார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பான். ஸோ அந்த பில்டிங் இடத்துக்கு தான் வந்து அவன் கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ சாரா கிட்ட வந்து பாய்டு என்ன சொல்கிறான்னா, நீ இந்த பிளேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்க, நீ தானே ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னில்ல, ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த 3 பேர்த்தையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்குமே வந்து கூட்டிகிட்டும் போகிறான் சாராவை. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஸோ சாராவுமே வந்து அந்த பிளேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கான். ஸோ அவளுக்குமே வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து அந்த மியூசிக் வந்து கேட்குது. ஸோ எங்கேன்னு தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஆனால் சாராவுக்கு வந்து இந்த மியூசிக் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சாரா வந்து சொல்கிறா. அவள் ரொம்பவே வந்து சாராக்குமே வந்து ரொம்ப முடியல. மூக்கில் இருந்தெல்லாம் வந்து பயங்கர பிளட் எல்லாமே வந்து அவங்களுமே வந்து ஒரு மாதிரி கத்தறக்க ஆரம்பிக்கிறா. ஸோ கென்னிக்கு வந்து சுத்தமாகவே புரியல சாராவுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை நாள் கென்னி வந்து இந்த பாய்டு சொல்கிறது, சாரா சொல்கிறது எல்லாத்துமே வந்து கதைன்னு தான் நினச்சிருப்பான். பட் அவன் கண்ணு முன்னாடியே வந்து பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சாரா நிறையா விஷயங்கள் சொல்கிறான். அதாவது இந்த பிளேஸை பற்றி, மியூசிக் பாக்ஸ் இங்கே தான் வந்து இருக்குது, இன்னொன்று உன்னை பார்த்து இங்கே எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து இந்த விஷயம் வந்து சிரிக்குது, நீ தான் வந்து அந்த விஷயத்தை டவுனுக்கு கொண்டு வந்த இந்த சென்ஸ், அதாவது அந்த வார்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து இவன் தான் நான் டவுனுக்கு கொண்டு வந்தான். இதெல்லாமே வந்து சாரா சொல்லிட்டுமே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறா, இவங்க 3 பேருமே வந்து இறக்க போகிறாங்க. ஸோ இவங்க மட்டும் இறந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க மற்றவங்களோட நிலைமை இன்னுமே வந்து மோசமாக போகுது. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி பாய்ட்டு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு நான் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாய்ட்டு கேட்கும்போது மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி நம்ம சாரா வந்து சொல்கிறா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி தான். டைம் ஒரு இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே இந்த மியூசிக்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா மோசமான விஷயங்கள் வந்து நடக்கும். குறிப்பாக இவங்க 3 பேரும் இறந்துருவாங்க. இந்த 3 பேர் இறந்ததுக்கப்புறம் இன்னும் மோசமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை தான் வந்து சாரா சொல்கிறா. ஸோ இப்போ அப்படியே காலனி ஹவுஸ்குள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே கத்திட்டுலாம் கிடக்குறாங்க, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே எல்லாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு, ஸோ டோனாவுமே அதை புரிஞ்சுக்கிறா. ஸோ ஒருத்தனை கூப்பிட்டு, அதாவது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு, இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் இங்கே வைக்காத, ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க, இந்த கன்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஷெட்டில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா துப்பாக்கி பார்த்தா இன்னுமே வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே இந்த டவுன் பக்கம் வந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம தபிதா, ஜூலி இவங்க எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. ஸோ தபிதா வந்து ஜிம்மை கூப்பிட்டு தனியாக பேசுகிறா. என்னென்னா, இந்த மாதிரி நான் டவருக்கு போகிறேன், இந்த டவரில் நடந்த விஷயங்கள், விக்டரோட ஸ்டோரி என்ன, அவங்க அம்மா ஏன் அந்த டவருக்கு போகிறாங்க, இந்த பிளேஸுக்கும் டவருக்கும் நம்ம வீட்டுக்குமான கனெக்ஷன் என்ன, இந்த சில்ட்ரன்ஸ் வந்து முதல்ல யாருங்கிற மாதிரி ஜிம்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறான். ஸோ அதனால் நான் டவருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜிம்கிட்ட சொல்கிறேன். பட் ஜிம்முக்கு வந்து பயம். ஏன்னா விக்டரோட அம்மா அந்த டவருக்கு தான் போனாங்க, ஆனால் திரும்பி வந்தாங்களா, இறந்துட்டாங்களே. ஸோ அதே மாதிரி நீ அந்த போய் ஏதாவது ஆயிடுச்சுனாங்கும் போது தான், இல்லை மேபி அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அங்கே லாக் ஆகியிருக்காங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மை வந்து நம்ம தபிதா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறா.
அது மட்டும் இல்லாமல் விக்டரை கூப்பிட்டு உனக்கு வந்து அந்த டவருக்கு போகிற வழி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது டவர் எங்கே இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதை போகிற வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்கை காட்டுறேன். என்னென்னா இதுதான் வந்து அந்த பாட்டில் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ மூலிமா நம்ம வந்து அந்த டவருக்கு போகலாம். அதாவது இதுதான் ஃபாரவே ட்ரீ. ஸோ ட்ராவல் பண்ணுற ஒரு இடம். இது மூலிமா நம்ம டவருக்கு போகலாம், அந்த இடம் எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி விக்டருமே வந்து சொல்கிறான். பட் ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவன் எப்படி விட முடியும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் தபிதா ஏதோ பேசி அவள் ஜிம்மோட பர்மிஷன் வாங்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகி கிளம்புறாங்க. இப்போ நம்ம பாய்டு கென்னி எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே அந்த பில்டிங் உடஞ்ச இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க. வந்துட்டு என்னடா பண்ணலாம் ஏதுடா பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியல, இப்போ தான் ஒவ்வொன்றா தெரியுது. ஸோ பேசாமல் நம்ம டவுனுக்குள்ளே போவோம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப ஊர் பக்கமாக கிளம்புறாங்க. அந்த காலனி ஹவுஸில் தான் வந்து நம்ம ரெகி கேர்ள் ஃப்ரெண்டு தான் இறந்துட்டாள் தன்னந்தனியாக உட்காந்துருக்கும் போது நம்ம எலிஸ் வந்து இந்த மாதிரி சாரி உன்னைய ரூமில் வச்சு லாக் பண்ணதுக்கும் போது, ஏன்னா நைட் வந்து ரெகி பயங்கரமாக கத்திட்டு கிடந்தான், அதனால் சாரி எல்லாம் கேட்டுட்டு ஸோ அவள் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இறந்துட்டாளே, ஸோ அதுக்கெல்லாம் ஆறுதலெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம எலிஸுமே வந்து ஒரு மாதிரி இதாக நல்லா பேசிகிட்டு இருக்கான் அந்த ரெகி கிட்ட. இப்போ திரும்ப நம்ம ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம ஜேடு தான் வந்து அந்த பாரில் வச்சுட்டு பாட்டிலில் உடச்சி விளையாடிட்டு இருக்கான். என்னடா விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஸோ அவன் வந்து அவன் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து இந்த பாட்டிலை உடச்சி கிட்டத்தட்ட ஒரு பசில் மாதிரி ஏதோ பண்ணி விளையாடிட்டு இருக்கான் போல். விளையாடலை, சீரியஸாக தான் பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம டாம் வந்து வராப்பில். டாம் இறந்துட்டான், பட் ஸ்டில் ஒரு ஜேடுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்காக டாம் வந்து ஒரு மாதிரி வராப்பில் ஜேடோட விஷனுக்கு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஜேடு எப்பேற்பட்ட ஆள், அவன் கேரக்டர் எப்படி, அங்கே மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டாம் இன்னொரு ஐடியாவுமே வந்து கொடுக்குறான். நீ ஏன் ஆன்சரை தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்க, பேசாமல் தபிதா சொன்ன அந்த டனலுக்குள்ளேயே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் வந்து ஜேடுக்கு ஐடியா கொடுப்பான். ஸோ இது வந்து இப்போ மட்டும் இல்லை, சீசன் 1லேயே வந்து இந்த ஆண்டனாவை வந்து டவர் மேலே பில்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா வரல. ஸோ இந்த ஐடியாவை கொடுத்ததுமே வந்து டாம் தான் ஜேடுக்கு. ஸோ இந்த டாம் ஜேடு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பயங்கர கனெக்ஷன். ஜேடுக்கு வந்து எப்பப்பெல்லாம் ஒரு ஐடியா வேணுமோ எப்பப்பெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்பப்பெல்லாம் டாம் வந்து வருவான். முதல்ல வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுத்தான், இப்போ இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ ஜேடு வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில, டனலுக்கு போவானா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து சாரா ஆட்டோ பாய்ட் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ சாரா கேட்குறா இந்த மாதிரி அந்த ரெகியோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து புதைக்கலையா அப்படின்ட்டு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இல்லை வேணா நானே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து ஓப்பனாகவே வந்து பாய்டுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறா. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காகங்கிற மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டுமே வந்து அவன் போகவும் செய்கிறா. ஸோ ஆல்ரெடி டோனா வந்து இந்த கன்னை வைக்க சொல்லி ஒரு வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து அனுப்புனான்ல. ஸோ அவன் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே போய் கன்னை வச்சுட்டு இருக்கும்போது ரெகியுமே வந்து அப்படியே பேசிட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு கத்தி எடுத்து அவன் கழுத்துலேயே ஒரு கீறல் போட்டான். அதாவது அந்த பையன் வந்து இறந்துட்டான். ஸோ இவன் வந்து ரெகி வந்து கன்னை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக நம்ம டாமோட ஐடியா கேட்டு ஜேடு வந்து அந்த டனல் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டான். ஸோ மரத்தில் அப்படியே நூலை கட்டி, ஏன்னா உள்ளே போயிட்டோம்னா வெளியே வர்றதுக்கு வழி தெரியணும்ல. ஸோ அப்படியே அதாவது ஒரு தற்காப்புக்காக அப்படியே என்னென்னலாம் பண்ண முடியுமோ நூலெல்லாம் கட்டி அப்படியே அந்த உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு பொம்மையை வந்து பார்க்குறான். செத்துட்டான், ஆனால் அது வந்து ஒரு பொம்மை, அதுவுமே வந்து ஒரு சொட்ட மண்டையோட ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவன் அப்படியே அந்த பொம்மையுமே வந்து கடந்து அந்த டனலுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கான். ஸோ நம்ம பாய்டு வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கான். சர்ச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட கடவுள்கிட்டயே வந்து பேசுகிறான், நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் வரல, என்ன நடக்குதுன்னே புரியல. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் வந்து எப்படி இருந்தாப்புல, அந்த மாதிரி அவன் இறக்கும்போது என்ன பண்ணால் அவன் ஒன்றத்தான் நம்பலாம். ஸோ எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனுமே தன்னந்தனியாக பெணாத்திட்டே இருக்கான். டக்குன்னு நம்ம டோனாமா வந்து இதெல்லாம் பார்த்துட்டாப்புல. நான் தான் சொன்னேன், டோனா கிட்டேருந்து எதுவுமே வந்து மறைக்கவே முடியாது. இப்போது கென்னி வந்து பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்து கிறிஸ்டி நம்ம கென்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்கான் போல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம இறக்க போகிறோம், நம்ம சாக போகிறோங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறோமோன்ட்டு. ஸோ கிறிஸ்டியுமே அதை தான் வந்து பேசுகிறேன், நம்மளாம் சாகத்தான் போகிறோன்னு. ஸோ அப்போ வந்து கென்னி வந்து நல்ல ஒரு டைலாக் வந்து போடுவான். நான் இந்த டைலாக் வந்து அவங்க அப்பா என்கிட்ட சொன்னது என்னென்னா, மேபி கிட்டத்தட்ட நூல் மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு சட்டை இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது சட்டை மட்டும் கிடையாது, நூலெல்லாம் சேர்ந்து தானே சட்டை. நம்ம மேபி அந்த நூலாக தான் இருப்போம், மற்றவங்க யாராவது வீட்டுக்கு போகிறதுக்குங்கிற மாதிரி சூப்பராக பேசுவான் கென்னி அந்த இடத்துல. கிட்டத்தட்ட கிறிஸ்டிக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கென்னியுமே வந்து பேசவும் செய்கிறான்.
இது மூலிமா கிறிஸ்டின் ஸோ இந்த டைலாக் மூலிமாவே கென் என்ன சொல்ல வரான்னா, ஸோ நம்ம இறந்தாலுமே ஓகேவா, ஸோ நம்ம இறப்பு வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அது மூலிமா வேறு யாராவது மற்றவங்க கூட வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம இறப்பு வந்து ஒன்றும் அப்படியெல்லாம் போகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கென்னியுமே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ சர்ச்சில் தான் வந்து நம்ம டோனா கிட்ட பாய்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா இந்த மாதிரி சாரா வந்து சொன்னால் இவங்க 3 பேரும் இறக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஆபி, அதாவது பாய்டோட ஒய்ஃப், நான் வந்து அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம டோனா கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கான். டோனாமே வந்துட்டு நான் எதுக்காக என்ன வந்தேன் அப்படின்னா, நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறோங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த நம்பிக்கை வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ எலிஸ் ஃபாத்திமா இவங்க 2 பேரும் சும்மா கல்யாணம் பண்ண போகிறாங்க, எனக்கு கிராண்டாவாக பண்ண முடியும், சும்மா ஒரு பேருக்கு ஒரு கல்யாணம் மாதிரி பண்ண போகிறாங்க, இதை நீ வந்துரு காலனி ஹவுஸ்க்குன்னு சொல்லிட்டு டோனா கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்து வரா. அதாவது பெத்த பையனோட கல்யாணத்துக்கு டோனா வந்து அந்த அப்பாவை கூப்பிட்டு போகிறா. இப்போ நம்ம ஜேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டனலுக்குள்ளே எல்லாமே வந்து போயிட்டான். ஸோ இத்தனை நாளாக அவன் வந்து ஒரு விஷன், ஒரு சிம்பிளை பார்த்துட்ருக்கான்ல, ஸோ அந்த சிம்பிளை வந்து ஃபஸ்ட் டைம் அந்த டனலில் வந்து பார்க்குறான். ஸோ அவனை சுற்றி அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குழந்தைகள் வந்து ஜேடோட கண்ணுக்குமே வந்து தெரியுது. அவங்க எல்லாமே மல்லாக்க பார்த்த மாதிரி இந்த தபிதா கிட்ட ஒரு வார்த்தைகள் சொல்லணும் தெரியுமா, இந்த ஆங்கூயி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தையை தான் வந்து சொல்லிவிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கு. மேலே வானத்தை பார்த்துட்டு இருக்கு. என்னடா மேலே பார்க்குறதுன்னு ஜேடு மேலே பார்த்தா அவன் விஷனில் வந்துட்டு இருக்க அந்த சிம்பிள் தான் மேலே தெரியுது. ஸோ ஜேடுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த இடம் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனால் என்னன்னு தெரில. ஆனால் இந்த டனல், இந்த பிளேஸுக்கும் இந்த சிம்பிளுக்கும் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பசங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் ஜேடு வந்து புரிஞ்சுக்கிறான். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தபிதா தான் வந்து நான் டவருக்கு போகிறனால, ஸோ நம்ம விக்டரை மட்டும் கூப்பிட்டுட்டு விக்டர் தபிதா 2 பேருமே அந்த ஃபாரவே ட்ரீயை நோக்கி போயிட்டுருக்காங்க, அந்த பாட்டில் ட்ரீயை நோக்கி போயிட்டுருக்காங்க. கண்டும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து விக்டர் அந்த ட்ரீயை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறான். என்னென்னா, அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரவே ட்ரீ வந்து அங்கங்கே இருக்குது, ஆனால் இந்த ட்ரீ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம். ஏன் அப்படின்னா இந்த மரத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த டவருக்கு போக முடியும். மற்ற மரத்தில் போனோம் அப்படின்னா அவங்க எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்கு, அதாவது இந்த மரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த டவருக்கு தான் போக முடியும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ தபிதாவுமே வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் விக்டர் தன்னோட அம்மா வந்து இங்கே தான் இறந்து கிடந்தாங்க, ஸோ அவங்க அந்த மரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜந்துக்கள் வந்து கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பற்றியுமே வந்து சொல்லிவிட்டு, பட் விக்டர் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸை வந்து மாட்டிகிட்டே சுற்றிட்டு இருப்பான்ல, ஸோ அதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சு தபிதாவுக்கு கொடுத்து, ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்க, பார்த்துக்க, பத்திரமா போயிட்டு வாங்கிற மாதிரி, இது போயிட்டு வரவா, சரி பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தபிதா வந்து அந்த மரத்துக்குள்ளேயுமே வந்து போகிறா. அதுக்கப்புறம் பார்த்தா விக்டர் சொன்ன மாதிரியே அந்த டவர் கிட்டேயே வந்து அவன் போயிட்டா. அந்த டவருமே வந்து பார்க்குறாங்க. இந்த டவர் எந்த டவர் அப்படின்னா, சீசன் 1 எபிசோடு 10 வந்து பாய்டும் சாராவும் காட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு டவரை பார்ப்பாங்கள்ல, அந்த டவர் தான் இந்த டவர். சரி டவர் பார்த்துட்டோம், நம்ம உள்ளே போவோம்னு சொல்லிட்டு தபிதாவுமே வந்து இப்போ உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ காலனி ஹவுஸில் ஃபாத்திமாவுக்கும் எலிஸ்க்குமே வந்து மேரேஜ். ஸோ டோனா இருக்கா, பாய்டுமே வந்து வந்துட்டான். ஸோ வந்துட்டு எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, ஸோ பாய்டுக்கு வந்து இந்த சந்தோஷம் மட்டும் இல்லை, 3 பேரோட உயிர் வந்து ஊசலாடிட்டுருக்கு. அவனுக்கு அதுவுமே மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு கல்யாணத்துக்கு வந்துட்டு கல்யாணம் வந்து சாப்பாடு சாப்பிட்டோமா, சரி அடுத்து நம்ம போவோம், அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாய்டு பாட்டுக்கு போயிட்டான். ஸோ நம்ம ஈத்தனுமே வந்து இப்போது நம்ம டவுனில் வந்து ஈத்தன் ஜூலி பக்கத்தில் உட்காந்துட்டு வெரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஈத்தனுக்குமே தெரியுது நம்ம ஒரு வேளை இறந்துருவோமோ, சரி அப்போ நம்ம இறந்துட்டா நம்ம தாமஸை பார்க்க போயிடலாமே. தாமஸுங்கிறது அவனோட தம்பி தான். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரும் அவனோட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போனாலும் சாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க எல்லோரும் பேசுகிற மூலியமாகவும் நமக்கு சொல்ல வர்றது. ஸோ நம்ம பாய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்டரோட இடம் ஒன்று இருக்குல்ல, கெஸ்ட் ஹவுஸு. ஸோ அங்கே போய் அவன் வந்து அந்த பில்டிங்லேருந்து ஒன்று கொண்டு வந்திருப்பான், தீப்பந்தம். ஸோ அதை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது நம்ம ரெகி வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாய்டை சுட்டுட்டான். பட் நல்ல வேளை பாய்டுக்கு வந்து எதுவுமே ஆகலை, கையில் மட்டும்தான் அந்த புல்லட் வந்து பட்டுருந்தது. ஸோ நம்ம பாய்டுமே வந்து திருப்பி சுட்டு ரெகியை கொண்டுட்டான். ஏன்னா பாய்டுக்கு வர வழியும் தெரியல. ஸோ இப்போ அப்படியே அந்த தீப்பந்தமெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பில்டிங்கெல்லாம் போகிறான். ஸோ அந்த பந்தம் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து தீயை பற்ற வச்சு பார்த்தா, ஸோ அது வரைக்கும் இடிஞ்ச பில்டிங்காக இருந்த அந்த இடம் டக்குன்னு மறுபடியும், அதாவது விஷயம் தானே, திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆன மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம பாய்டு வந்து அந்த மார்டினை பார்த்த இடம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால்,
மார்க்கில் தானே அந்த டைமில் சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் அந்த 3 பேர் ஜூலி, மொட்டை, நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாத்தையுமே வந்து செவுத்தில் வந்து சங்கிலி மூலியமாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த மியூசிக் பாக்ஸ் அதுவுமே வந்து ப்ளே ஆகுது, இந்த மியூசிக்குமே வந்து கேட்குது. இவங்க 3 பேருமே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸை உடைக்கலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஏபி, அதாவது பாய்டோட ஒய்ஃப் முன்னாடி வந்து அது உடைக்காத, நம்ம பாய்டு வந்து தடுத்து நிறுத்துறா. உடைக்காத, எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், நீ ஏன் கூடயே வந்துரு, என் மக்களுமே வந்து இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு சாக தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாய்டோட மண்டையை கழுவுறா ஏபி. பட் பாய்டு வந்து நான் வந்து காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸுமே உடச்சிட்றான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு இதிலிருந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. மறுபடியும் நல்லா அந்த வெள்ளை கண்ணெல்லாம் போய் மறுபடியும் அந்த பழைய மாதிரியே வந்து மாறிட்டாங்க. இப்போது டவருக்குள்ளே போன நம்ம தபிதா அப்படியே படிக்கட்டெல்லாம் ஏறி, கிட்டத்தட்ட அவள் கனவுல வந்த மாதிரியே தான். ஸோ அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி மேலே போய் டாப் ஆஃப் த டவர் போய் பார்த்தா இந்த ஊர், அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க ஊர் எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத வந்து அவள் வந்து பார்க்கவும் செய்கிறா. ஸோ ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பையனுமே வந்துட்டான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வெளியே போகிறதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டவர்லேருந்து நம்ம தபிதாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குட்டி பையன். ஸோ தபிதா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அவன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ ஃபைனலி தபிதா அந்த மர்மமான ஊர்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டா. ஏதோ ஒரு காட்டில் வந்து மயங்கி கிடந்தா. அவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து 3 நாளாக வந்து சுயநலமே இல்லாமல் இப்படி தான் இருந்திருக்கா. ஃபைனலாக தபிதா நடந்து வந்து ஜன்னலை பார்த்தா. ஸோ இது வந்து வேற ஒரு உலகம், அதாவது ரியல் வேர்ல்டு. தபிதாவுக்கு வந்து ஒரே ஷாக். ஸோ இதோட இந்த எபிசோட், அதாவது சீசன் 2 முடிக்கிறாங்க. ஸோ சீசன் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.